नारे नारे ना आ तुझे चूम लूं मैं, अरे नारे बाबा ना मैं चली बन के हवा रब्बा मेरे मैनू बचा ठंडी ठंडी पवन चलता है ये बदन, जी चाहता है बना लूं तुझको अपना सजन। हुआ नहीं ये पहले कभी, मेरी चाल बदल गई अभी अभी, मैं चली बन के हवा। जाती है तो कहाँ जाने मन जाने जा, लड़की है तू खूबसूरत लड़का मैं नौजवान, तुझे गले लगा लूं पलकों में बिठा लूं हो गया मुझे नशा रब्बा मेरे मैनू बचा। ना 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 பாத்து ரோஷினி. உட்கார் 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 உட்கார். நீ எவ்வளவு கியூட்டா இருக்க. நீ தான் ரொம்ப கியூட். இல்ல, நீ என்ன விட ரொம்ப கியூட்டா தான் இருக்க. சரி, நீயும் கியூட் நானும் கியூட். ஓகே வா வா உட்கார். ஓகே, நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். உட்காந்துக்கிட்டே சொல்லி இன்னும் நல்லா இருக்கும். சரியா? நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். உண்மையாவா? But I don't like you. என்ன பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? இப்பதான் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னேன், இப்ப பிடிக்கலன்னு சொல்ற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல ரோஷினி. உண்மையிலேயே நீ என்னை விட பயங்கரமான பைத்தியம். ஆமா பைத்தியம். என்னை விட்டு தூரமா போனல, அப்ப எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. அப்ப நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன்னை நான் நினைச்சு பார்க்காத நாளே இல்ல. எல்லா தப்பும் என்னோடதா இல்ல உன்னோடதா? ஆக்சுவலா ஈகோக்கெல்லாம் தலைவி நீதான். உண்மையில சொல்லணும்னா உங்க அம்மாவை விட உனக்கு தான் ஈகோ அதிகம். இப்ப எதுக்கு நீ எங்க அம்மா பத்தி பேசுற? அப்படியாடா செல்லம்? இன்னைக்குதான் உங்க அம்மாவை பத்தின அருமை உனக்கு தெரியுதா? நீ என்ன திடீர்னு உங்க அம்மாவுக்கு கூஜா தூக்குற? உங்க அம்மாவுடைய அருமை உனக்கு புரிய வச்சதே நான் தான். புரியுதா? உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள என்னுடைய உயிரே பாதி போயிடுச்சு. ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, ஒண்ணு சேர்ந்து என்ன வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்க. ஏன் எல்லா விஷயத்துக்கும் நீயே கிரெடிட் எடுத்துக்கிற? நீ சரியான திருட்டு பையன். நானா? நான் திருட்டு பையனா? இப்ப காட்டு. ஏய் நில்லு நில்லு, எங்க ஓடுற? ஏய் ஏய் ரோஷினி ரோஷினி ஓடாத. ஏய் நில்லு, சொல்றத கேளு ரோஷினி. ரோஷினி ஏய் பெட் மேல ஓடாத, விழுந்து விழுந்து வைக்க போற. சொல்றத கேளு ரோஷினி. ஏய் ரோஷினி சொல்றத கேளு ரோஷினி. ஏய் ரோஷினி ரோஷினி. ஏய் ஏய் இங்க வாடி, இங்க வா. ஏய் अंग लगा दे
बिजली कोरी प्रीत पे आसत रंग लगा दे रे, अंग लगा दे रे, मोहे रंग लगा दे रे। मैं तो तेरी जोगनिया, तू जोग लगा दे रे। रात बंजर सी है, काले खंजर सी है। रात बंजर सी है, काले खंजर सी है। तेरे सीने की लो मेरे अंदर भी है। तू हवा तेरी से तो मेरा तन जले, जला दे रे संग जला दे रे, मोहे अंग लगा दे रे। என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இப்ப விட போறீங்களா இல்லையா சொல்லுங்க. The number you are trying to call is currently not reachable. The number you are trying to call is out of coverage area. Please try again later. இப்ப எதுக்கு என்ன பிடிச்சி எழுத? எப்படி உன்னை போக விடுவேன்? எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் உன்னை நான் அடைஞ்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த கடவுளுடைய விருப்பமும் இதுதான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி விதிக்கும் இதான் விருப்பம் போல இருக்கு. அதனாலதான் வெளியில போகணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க. நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிருக்க, அது எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வந்தேன். அப்புறம் உன்னுடைய சுயநலத்துக்காக ஒன்றும் தெரியாத இந்த சின்ன பையனை, இந்த சின்ன குழந்தைய இப்படியெல்லாம் நீ கஷ்டப்படுத்தின தெரியுமா? நீ ரொம்ப மோசம். ஆனா இது நடந்துதான் ஆகும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி நடக்கிறதுலாம் சகஜம் தானே. ஆமா, நீ எதுக்கு இதை நினைச்சு வைக்கப்படுற? இன்ஃபேக்ட் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இல்லைன்னா தான் தப்பு. அதனால இனிமே யார் என்ன சொன்னாலும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உன்னை இழக்கவும் மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன் சித்தார்த்.
நான் உன் கூட இருக்கணும் நீ இஷ்டப்படுற மாதிரி தான் நீ என் கூட இருக்கணும்னு நானும் இஷ்டப்படுறேன். ஆனா இதே மாதிரி நம்ம ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா வேலை எதுவும் ஓடாதுல்ல. அதனால இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? எனக்கு பசிக்குது. அட கடவுளே கடவுளே, எவ்வளவு நாள் ஆச்சு நீ இன்னும் அப்படியே இருக்க, எந்த மாற்றமும் இல்ல. அப்பவும் சரி இப்பவும் சரி, பசின்னு வந்துட்டா மட்டும் உன்னால தாங்கிக்கவே முடியாது, அப்படிதானே? நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடு. அது சரி, புருஷனா இருந்தா இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே ஆகணும். பசிக்குதா? உன்னுடைய ஃபேவரட் டிஷ் என்ன பண்ணி தட்டுமா? உனக்கு பிடிக்குமா அந்த பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்ணி தட்டுமா? என்ன நீ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரியா? ஆமா. ஏன்? போன தடவை அம்மா கூட போட்ட காம்படிஷன் மறந்துட்டியா? மறக்கல. எப்படி மறக்க முடியும் ரோஷினி? அப்ப வேணும்னே உங்க அம்மா கிட்ட நான் தோத்து போனேன். ரியலி? பாவம்ட்டு விட்டு கொடுத்தேன். இல்லைன்னா உங்க அம்மாவால என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா என்ன சொல்லு? என்ன ஒரு சான்ஸ் கூட. உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் என்னென்ன கத்துக்கிட்டேங்கிறத உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ரொம்ப மிஸ் பண்ணல. ரொம்ப அதிகமா. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, என்கிட்ட நீ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ரோஷினி, ஓ ரோஷினி, இங்க பாரு. ஓ ரோஷினி, என்ன எமோஷன் ஆயிட்டியா? அப்படியே அப்பா இவன் மாதிரி என் முன்னாடி நடிக்கிறதெல்லாம் நிறுத்த சரியா? இல்லைன்னா தப்பு பண்றதுக்கு என்ன கிட்ட இழுத்து போத தலைக்கு ஏறின மாதிரி நடிச்சு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணிட்ட என்கிட்ட. சிச்சி, நான் நடிச்சிட்டு இருந்தேனா? பின்ன இல்லையா? இத்தனோண்டு குடிச்சா இவ்வளவா போதை ஏறும்? அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. ஆமா, என் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அப்ப நாங்களாம் யாரு? ரோட்லயே பிறந்து ரோட்லயே வளர்ந்தவங்களா? தெரியலையே. நான் இன்னும் என்னென்ன ஏமாந்தனோ. நாங்க ஏமாத்துறோமா? உன்னெல்லாம் அப்படியே தொன்னு பேசிட்டே இருக்காத. நானே போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வரேன். பிரேக்ஃபாஸ்டா? பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா? பண்ணிடல. முதல்ல நீ என்ன கவனிச்சுட்டு போ. கிரேட் குட் மார்னிங் கிஸ். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும், நாம அப்புறமா பேசிக்கலாம். இந்த சேத்தி எதுக்காக என்னோட போனையே எடுக்க மாட்டேங்கிறான்? நேத்து மதியானம் 2 மணில இருந்து காணோம். இவனையும் காணோம், இவனோட அப்பாவையும் காணோம். அட்லீஸ்ட் எங்க போறாங்கன்னாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எப்படி சொல்லுவாங்க? பொறுப்புன்னா என்னன்னு தெரியாத இவங்களுக்கு. இவங்களால மொத்தமா ஏன் உயிர் தான் போயிட்டு இருக்கு. அத்தை, நீங்க தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. 2 பேரும் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிடுறேன். அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க மட்டும் எப்படிமா கவலையே இல்லாம இருக்கீங்க? ரோஷினி இன்னும் வரலையேன்னு நான் ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்கேன். ராஜுக்கும் போன் போக மாட்டேங்குது. கடைசியா ராஜுக்கு நான் போன் பண்ணப்போ வீட்ல இருந்து புறப்பட்டு ரோஷினியை பிக்கப் பண்ண போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அப்ப இன்னும் ரோஷினி கிட்ட போல. நல்லதா போச்சு. அப்பயே ரோஷினி சித்தார்த் கூட தான் இருக்கா. அங்க நீங்க மட்டும் தனியா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒண்ணும் இல்ல. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ரோஷினியை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு நிம்மதியா போய் சாப்பிடு. ரோஷினி தான் எங்க இருந்தாலும் தன்னை தானே பாத்துப்பான்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ. ஃபாரின்லயே தனியா இருந்தவளுக்கு லோக்கல்ல இருக்கிறதா கஷ்டம்? உண்மையை சொல்ல போனா நாம இந்த ஊருக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீயும் கேஷவும் சேர்ந்துதான் ரேவதிக்கு என்னமோ ஏதோன்னு அலறிட்டீங்க. சரி விடு, நான் போய் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்றேன். ஹாய். ஹலோ. தேங்க்யூ. ரெடி ஆயிடுச்சா? முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடும். அதை எடு. சாப்பிடவா? சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? யார் நாங்க கரண்டிய புடிச்சோன்னு வச்சுக்கேன், அப்படியே வெளுத்து வாங்கிடுவோம் தெரியுமா? ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். என்ன கவர் பண்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சரி, இப்ப நீ ட்ரை பண்றியா?
இந்தா. ரோஷினி ரொம்ப காரமா இருக்கு. ப்ளீஸ் அப்படி செய்யாத. ப்ளீஸ் டோன்ட் டு திஸ் ப்ளீஸ். என்னாச்சு போனுக்கு? காரமா இருக்கன்னு பச்சை மிளகா கடிச்ச மாதிரி இருக்கே. உன்னால கொஞ்சம் கூட காரம் சாப்பிட முடியாதுல்ல? இரு. பரவாயில்லையா? பாய்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. உங்க யாராலையும் காரமே சாப்பிட முடியாது. ஓஹோ, அப்படி நீ சொல்லிட்டியா? இப்ப பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுன. ஆனா பசங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. ஐயா மத்த பசங்க மாதிரி கிடையாது. ஐ லவ் ஸ்பைசி. சித்தார்த், நான் ராஜ் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ, ஐயோ, அவன் என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தான். நாங்க ஜாம் நகருக்கு போக வேண்டியது. ஐயோ, அவனுக்கு நான் ஃபோன் பண்ண கூட மறந்துட்டேனே. அவனும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. நான் போய் ஃபோன் பண்றேன். என்னோட ஃபோன். இரு. ரோஷினி, ராஜ் கூட சேர்ந்து போறதா பிளான் இருந்துச்சா? How sweet is that? He's such a cute boy. அவன் ரொம்ப கியூட்ல, ரொம்ப அழகான பையன்ல. ஆனா பாவம், அவனால வர முடியல. உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ல? அவன் எவ்வளவு துருதுருன்னு இருப்பான். ஷட் அப் சித்தார்த், என்ன கடுப்பேத்தாத. கடுப்பேத்துறானா? அவன் மட்டும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? என்னுடைய காதல், என்னுடைய பொண்டாட்டி, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் என்னோடது. ஆனா தலைவர் மட்டும் ஆடாவடி பண்ணி சென்டர்ல வந்து எல்லாம் என்னோடதுன்னு சொல்லுவாரு. ரொம்ப நல்லா இருக்க. அந்த குழந்தை பையனை ஒழுங்கா ஒதுங்க சொல்லு, இல்ல வாய் வெத்தல பாக்கு போட்டுக்கும். அவன் ஒன்னும் கெட்ட பையன் இல்லப்பா. அப்படியா? ஓ, ஐயோ பாவமா? அவர் மட்டும் ஐயோ பாவம். ஆனா நான் மட்டும் உன் பின்னாடி 6 மாசமா சுத்திட்டு இருக்கேன். நான் பாவம் இல்லையா? அவன் உன்கிட்ட என்ன சொல்லிருப்பான்னு நான் சொல்லவா? வா ரோஷினி, நம்ம ஜாம் நகர் போலாம். ஐ லவ் யூ சோ மச் ரோஷினி. ஐ லவ் யூ சோ மச் ரோஷினி. ரோஷினி வேணாம். இந்த பொண்ணுக்கு நல்ல பைத்தியம் முடிச்சிருச்சு. ஹீரோ வர. சித்தார்த் சார் நேரத்தே வந்துட்டாரே. எனக்கு அடிக்கடி போன் பண்ணாதன்னு நான் உங்ககிட்ட எத்தனை வாடி தான் சொல்றது? நீ கொடுக்குற எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு தேவையே இல்ல. நான் உங்களோட நல்லதுக்காகத்தான் போன் பண்ணிட்டு இருக்கேன். நாம என்ன 2 பேரும் முதல் வாட்டியா பேசுறோம் சொல்லுங்க? எல்லாம் உங்களோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன். உங்களோட ரோஷினி நேத்து ஒருத்தன் கூட ஃபுல் நைட் தங்கி இருந்தா. சரி விடுங்க, உங்களுக்கு இத தெரிஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ என்னடா உளற? ராஜ், ரோஷினி உங்களை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்கறத நான் நம்புறேன். ஆனா இப்ப கூட அவ சித்தார்த் கூட ஒரே ரூம்ல இருந்து என்ன பண்றா? எனக்கு ஒண்ணு சரியா படல. ஏமா துர்கா, என்ன பண்ற? இப்பவே என் பேக்கிங்ல ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரோஷினி பத்தி ரொம்ப கவலையா இருக்கு. ரோஷினி ரொம்ப சௌக்கியமா இருக்கா. ரோஷினி தான். ஹலோ ராஜ், நல்ல வேளையா நீ. ஆன்ட்டி, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாம இப்பவே மும்பைக்கு கிளம்புறோம். ஃப்ளைட்ல.